கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சீக்கிரத்தில் பிரச்சனைகள் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் பிரச்சனைகளின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சீக்கிரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 16:20 நீங்கள் வாசித்து பார்த்தா, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக உங்கள் காலின் கீழ் நசுக்கப்படுவா. ஏன் இந்த வசனத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நல்ல கவனிங்க. உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது சாத்தான் தான். அப்போ அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தானை உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசுக்கப்பட்டார்னா எல்லா பிரச்சனையும் மாறிவிடுமா? நிச்சயம் சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் மாறும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த பிரச்சனை எல்லாம் மாறணும்னா நீங்கள் ஒரே ஒரு சின்ன காரியம் செய்யணும். போராடி ஜெபிக்கணும், விடாமல் ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் சீக்கிரம் மாற்றிவிடும். ஒரு முறை ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன கேள்வி ஒன்றை கேட்டேன். எனக்கு புரியலை, அதனால் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். 2 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு. யாக்கோப்பையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார், பேதுருவையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நீர் பாரபட்சம் உள்ள தேவனா? பேதுருவை மட்டும் விடுதலை ஆக்கிட்டு யாக்கோப்பை சிறைச்சேதம் பண்ண விட்டீரே. பேதுரு உமக்கு வேண்டியவன், யாக்கோப்பு வேண்டாதவனா? பேதுருவுக்கு ஒரு நியாயம், யாக்கோப்புக்கு ஒரு நியாயமா? ஏன் ஆண்டவரே? ஒன்று பேதுருவை காப்பாற்றினதை போல யாக்கோப்பையும் நீங்கள் காப்பாற்றிருக்கலாமே. ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ செய்திருக்கலாமே. இல்லைன்னா யாக்கோப்பை சிறைச்சேதம் பண்ணினது போல் பேதுருவையும் சிறைச்சேதம் பண்ண விட்டுருக்கலாமே. அப்போ ஆண்டவர் என்று கூட சொன்னார், இதை நான் செய்யணுன்னா எனக்கு ஜெபம் தேவை. யாக்கோப்பிற்காக யாரும் ஜெபிக்கலை, ஆனால் அதே பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12:5, அப்போஸ்தலர் 12:12 ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. நான் தேவ தூதர்களை அனுப்பி பேதுருவை இரவோடு இரவாக சீக்கிரத்தில் விடுதலையாக்கினேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, விடாமல் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், சீக்கிரத்தில் நீங்கள் விடும். நான் சொல்லட்டுமா? 2 கொரிந்தியர் 4:17 சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரத்தில் உங்களை விட்டு நீங்கிவிடும். இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறது யார்? பொல்லாத பிசாசு, பொல்லாத சாத்தான். இந்த பிரச்சனைகளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். குழப்பமாக சீக்கிரத்தில் மாறப்போகிறது, கடனாக சீக்கிரத்தில் மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளாக சீக்கிரத்தில் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, சீக்கிரத்தில் இவருடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரம் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.